ஹாய் ஃபேமிலிஸ், உங்கள் தீபன் தேவி. நாங்கள் இன்றைக்கி பழனி போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு பழனி கிளம்பிட்டோம். ஆனால் யாராருக்கெல்லாம் இது இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. 7 வருஷமாக பழனிக்கு போகணுன்னு ட்ரை பண்ணுறோம். பட் எங்களால் போகவே முடியல. அது ஏன் என்ன ரீசன் தெரியல. சில கோயிலுக்கு மட்டும் நம்மளால் அப்படி தாங்க, நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம போகவே முடியாது. அங்கே கடவுள் நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். எனக்கு எங்கள் முருகன் நினச்சாதான் அங்கே வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 7 வருஷமாக நாங்கள் எங்கள் பெரிய பாப்பா குழந்தையாக இருக்கிறப்ப நான் போனது. அடுத்து எங்கள் குட்டி பாப்பாவுக்கு இப்போ அதே சேம் வயசில் போய் அவங்களுக்கு மொட்டை போட போகிறேன். அப்படி கணக்கு பார்த்தா கூட 7 வருஷம் ஆயிடுச்சு. நானும் போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கூட 2 டைம் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் என்னால் பழனி போகவே முடியல. இந்த டைமே நாங்கள் போகணுன்னு நினச்சப்போ கூட நான் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன், கடவுளே இந்த டைமாச்சும் நாங்கள் வந்துடணும். ஒவ்வொரு டைமும் நினைக்கிறோம் ஆனால் வர முடியலையே அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் இந்த டைம் நான் நிம்மதியாக கடவுளை போய் பார்த்துட்டு சூப்பராக வந்துட்டேன். ஆனால் எதனாலன்னு தெரியல, அங்கே மேலே மலைக்கு மேலே மொபைல் அலோடு இல்லைன்ட்டாங்க. என்ன ரீசன் தெரியல எங்களுக்கு. நானும் இப்போ தானே போகிறேன், அதனால் எனக்கு என்னன்னு தெரியல. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழணும் கூட வாழணும், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா. டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆச்சு நைட்டு. நாங்கள் அண்ணா ஃபேமிலி எல்லாருமே கிளம்பிட்டோம். இங்கே பஸ் ஏறி, இங்கே லோக்கல் பஸ் ஏறி அங்கே பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்ட் போனோம்னா தான் எங்களுக்கு பஸ்ஸு. ஃபுல்லாக வர பஸ் எல்லாமே கூட்டமாக இருக்குது, அதனால் ஏறவே முடியல. அப்புறம் அண்ணாவும் அவரும் தான் ஏறி இடம் பிடிச்சாங்க. அதுக்குள்ளே நடந்த ஃபன் வீடியோ தாங்க இது எல்லாமே பார்ப்பாங்க. கூட சும்மா காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம் எல்லாம். அது இல்லாமல் மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேறு. எங்கே போகிறீங்க? மொட்டை பாஸ் போட போகிறீங்களா? யார் மொட்டையாக போகிறா? அதித்தி, நீயா மொட்டை அடிக்கிறோமா? எல்லாத்துக்கும் வாங்கி தர அமௌண்ட் வச்சிருக்கியா? சொல்லு. இங்கே பாரு, பழனி போயிட்டு வீடு சேர முடிக்க எதுன்னு கேட்கக்கூடாது. எதாவது கேட்டேன்னு இருக்கிற குறப்பள்ளி உடச்சி விட்ருவேன், நினைப்ப வச்சுக்கோ. உனக்கு இன்னும் பல்லு குறப்பல்ல ஆகல, உனக்கு ஆயிடுச்சு. பழனி கூகுறப்ப தான் எங்கடா நீங்க நிக்கிறீங்கன்னு பார்த்தா நீ இல்ல. அதித்தி, ஏண்டா நீ எங்கடா பிளே பிடிக்கிறாவ? உன் பின்னாடி வந்துட்டுக்காடா. நீ இப்போ வீடியோ எடுக்கிறாங்க, மறைச்சிட்டு எடுத்துக்கோ. கை எடுங்க, அப்பதான் தெரியாது. இங்கே கை எடுத்துக்கோ. இப்போ பாரு, கிளம்பிட்டோம். ஜாலி ஜாலி. டைம் ஒரு 4 o'clock இல்லை 4:30 இருக்கும்னு நினைக்கிறேன். சம்திங் எனக்கு தெரியல. இப்போ தான் இறங்கணும். தூக்கமே இல்லை வேறு. அப்போ தான் தூக்கம் வந்துச்சு. கரெக்டாக இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இறங்கிட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு பாப்பாவுக்கு பால் வாங்கிட்டு நேராக பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிற இடத்துக்கு தான் போகணும். அதுக்குள்ளே எல்லாம் பாப்பாங்களுக்கு கொஞ்சம் டீ வாங்கி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு டீ கடையில்.
முடியெடுக்க செருப்பு விட்டுருப்போங்களா? நாங்கள்லாம் சுறுசுறுப்பாக தான் வரோம். சுறுசுறுப்பின் சிகரம் சத்யா. அப்போ நீ முன்னாடி பண்ண உன்னையும் தான் எடுப்பேன். அப்படி தான் எடுப்பேன். உங்கள் அப்பா மாதேஷ் போகிற மாதிரி தெரியுது பாரு. அவரே எடு. எங்கள் அப்பனை பார்க்க தாண்டா போகிறேன். வாடா பாரு. வேணாம் எங்கள் அப்பனை. என் பிள்ளை சிரிக்கிறது. சத்யா அத்தை இவ்வளோனா சத்யான்னா வீடியோ. போமா போமா வரேன். எப்படி இப்போ முன்னாடி எடுக்கலனா? நீ பார்த்துட்டே உட்காரியா? நீயே பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். ஃபைனலி குடிச்சு முடிச்சாச்சு. பாப்பாக்கு மொட்டை போட்டாச்சு. தாண்டியா போனா சரிம்மா. நவுந்து போ. எங்க போறோம்? ஓகே. ஆமா கொடைக்கானல் போயிட்டாங்க. அப்படியே ஹனிமூன் இல்ல, அடி பயந்துட்டு போயிட்டாங்க. செஞ்சு வச்சது இவனதான். கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் பேசக்கூடாதா? டேய் மொட்டை அதித்தி, டேய் மொட்டையாடி. பக்தர்களுக்கு பலன் 2000 மணி ஒரு 10:30 இருக்குங்க. ஆனால் அங்கேருந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தால் செம்ம வெயில். போகிறப்ப விடிய காலையில் எங்களால் ஒன்றும் தெரியல. வெயிலெல்லாம் எதுவும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரிட்டன் வரப்போ வெயில் தாங்க முடியல. சரிடான்னு பார்த்தா ஏசி பஸ்ஸும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணாரு, நார்மல் பஸ்லேயே ஏறிட்டோங்க. பாப்பாலாம் செம்ம டயர்டாகிட்டாங்க. அது குட்டி பாப்பானா அவங்க கீழே ஸ்டார்டிங்லேருந்து மேலே முடிக்க அவங்க அப்பாவை கை பிடிச்சிட்டு நடந்தே ஏறிட்டாங்க. செம்ம. அவங்க அப்பா வாப்பா வாப்பான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே வர வழியில் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே ஃபைனலாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். நல்லபடியாக சாமியை சூப்பராக பார்த்துட்டோங்க. ஃபுல்லாக எல்லாருமே டயர்டாயிட்டோங்க உண்மையாலுமே. அதுவும் சொல்லப்போனால் நாங்கள் பாட்டுக்கு பழனி போயிட்டு அங்கே மேலே அந்த ரோப்லையா இல்லை அந்த அந்த ட்ரெயினில் போகலான்ட்டு பார்த்தோம். போய் அங்கே எவ்வளோ நேரமாக நிற்கிறோம். அப்புறம் பார்த்தா இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்ட்டாங்க. சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு ரிட்டன் வந்துட்டோம். வந்து நம்ம படி வழியாகவே ஏறிடலாம் அப்படின்ட்டு சரி பாப்பெல்லாம் இருக்காங்களேன்ட்டு அதில் போகலான்னு பார்த்தோம். பட் இருந்தாலும் வேணாம், படி வழியாக ஏறிடலாம் அப்படின்ட்டு ஏற கிளம்பிட்டோம். ஆனால் இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவே முடியல இதில். ஏன்னு பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து மொபைல் வந்து முன்னெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஏன்னா நான் போய் 7 வருஷம் ஆகுது.
எதனாலேன்னு தெரியல. பட் இருந்தாலும் அங்கே அடிவாரத்துலேயே மொபைல் எல்லாத்துக்கிட்டையும் கம்ப்ளீட்டாக வாங்கிடுறாங்க. தெரியாமல் சில பேர் செக் பண்ணி தான் அனுப்பிச்சுடுறாங்க. பட் இருந்தாலும் தெரியாமல் நாங்கள் பார்த்தோம், சில பேர் வச்சுருந்தாங்க மொபைல், அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே கம்பல்சரி யாருமே கொண்டு வரல, அங்கே எல்லாம் வாங்கிட்டாங்க. செக் பண்ணி தான் அனுப்போம். ஆனால் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இருந்தால் நாங்களும் கொடுத்துட்டே வந்துட்டோம். அதனால வீடியோவே எடுக்க முடியல. இங்கேருந்து போன வீடியோ சும்மா நாங்கள்லாம் டீ குடிக்க நிற்கிறது இதுதான் எடுத்துருந்தேன். இல்லை ஒரு சின்ன விலாகாக தான் இருக்கும். ஆனால் சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.